அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற என்னிலும் இளைய என் தம்பிதங்க என்று சொல்லுவேன். மலை என்பது நம் பூமி தாயின் மார்பு என்பதை நீங்க என்றைக்கு உணர்கிறீர்களோ, நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை என்கிற இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ, அன்னைக்கு அது கற்கள் அல்ல, மணல் அல்ல என்பதை நீங்கள் உணர தொடங்குவீர்கள். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, நிலம் இல்லை, நிலமும் வளமும் இல்லை என்றால் நீங்கள் எது, நான் எது, உலகத்தில் இத்தனை உயிரினங்கள் எது. அப்ப அடிப்படை இந்த மலை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை காப்பதற்கு குரல் கொடுக்கும். அதுதான் இங்க இருக்குது. இப்ப நீங்க காடை வெட்டி அழைச்சிடறாங்க, காடுகளை வெட்டி அழிச்சிடறாங்க. ஆனால் நம்மால் நட்டு வைத்து விட்டு வளர்த்து விட்டு செத்து போகலாம், இன்னொரு தலைமுறை பயன்படுத்திக் கொள்ளும். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்பதற்கு இவர்கள் சந்தை பொருளாக மாற்றி விட்டார்கள். அதை உறிஞ்சி விற்கிறார்கள் முதலாளி. தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, அது யதார்த்தம். ஆனால் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதை நாம் செய்து கொண்டு. ஆனால் ஒரு அடிப்படை கேள்விதான், நம்மால் போத்தலில் கடையில் வாங்கி நீரை உடுவையில் போத்தலில் வாங்கி குடிக்க முடிகிறது. ஆனால் மற்ற உயிரினங்கள், ஒரு பூச்சியோ வண்டோ ஒரு சிட்டோ காகமோ யானையோ புலியோ கரடியோ, மற்ற உயிரினங்கள் என்னாகும் என்பதை நாம இதுவரை யாருமே யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த நீரை கூட உறிஞ்சி விற்கிறார்கள். அது தடை செய்யலாம், சேமித்து வைத்து விட்டு நாம் செத்து போகலாம், நம் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகலாம். ஆனால் மணலை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? இது ஈர் சுமாசர் தன்னுடைய நூல்லே கேட்கிறார். சிறியதே அழகு, சிறியதே அழகு, சுமால் இஸ் த பியூட்டிஃபுல்ங்கிற. இருக்கிறதை வச்சு நிறைவா வாழ பழகு. இந்த விண்ணூர்தி நிலையத்துல பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கரில் விளைநிலங்களை அழித்து நான் விண்ணூர்தி நிலையம் கட்டுவேன்கிறதான் பேராசைங்கிற. இது இருக்கிறதுலே பறக்க வண்டி இல்லை. ஒரு இண்டிகோ ஒன்று ஓடுது. இங்கிருந்து நாங்கள் மதுரைக்கு போகிறோம். நாங்கள் போகிறோம் தூத்துக்குடிக்கு 4 பேர் தம்பிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. ஒரு ஆளுக்கு 24,000, திரும்பி வர 24,000, 50,000. அவங்க சொல்றதுதான் கட்டணம், அவங்க எடுக்கிறதான் நேரம், அவங்க பறக்கிற நேரம், இவ்வளவுதான். ஏன்னா ஒரே வண்டி தான். இந்த நிலையில நீங்க இந்த வானூர்தி நிலையத்துல என்ன குறை? நான் தினம் பறக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. இதுதான் வளர்ச்சிங்கிறீங்க. பறக்கிறவனை பற்றியே கவலைப்படுங்க, ஆனா பசியோடு இருக்கிறவனை பத்தி துளியும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்கிறீங்க. எது வளர்ச்சின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியல. வயிறு நிறைய, வயிறு முழுக்க பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறது வளர்ச்சி இல்லை பெருமக்களே. பசி இல்லாத சமூகம் படைங்க, உலகம் படைங்க. எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முயற்சிங்க, படிச்சா அதுக்கு வேலை கொடுக்க முயற்சிங்க. உயர்ந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை எல்லோருக்கும், ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி கொடுக்கறதுக்கு முயற்சிங்க. அதையெல்லாம் விற்பனை பொருளா மாத்திட்டு, காசு இருந்தா நல்ல வைத்தியம், காசு இல்லைன்னா முடிச்சு பாடையில கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போகலாம். காசு இருந்தா நல்ல படிப்பு, இல்லைன்னா முடிஞ்சு. இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இது நாடா இல்ல சுடுகாடா என்பதை நீங்க தான் யோசிக்கணும். அறிவை காக்கும், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3ம் விற்பனைக்கு விட்ட ஒரு நாடல்ல சுடுகாடு. இதை என்னைக்கு நீங்க உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும். அந்த நாள் விரைவில் உருவாகும்னு நாங்கள்லாம் ஆவலோட காத்திருக்கோம். ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறதான் தடுக்க இவ்வளவு போராட்டம். அதுக்காக தான் போராடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் தென்காசி. சொல்லணும்னு சொல்றாங்க, அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. எல்லாம் மதிப்பு மிக்க பெருமக்களா இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களா இருக்கிறாங்க. திருப்பி நாங்க கேள்வி கேட்டா ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்க? கண்ணியத்தோட அதை தேவையில்லாம குறுக்க வரும்போது நீங்கெல்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, நாங்க ஏதாவது கேட்டா கஷ்டப்படும், உங்க மனசு காயப்படும். அதனால சரி நீங்க பேசுறத, அது என் தங்கைகள் சொல்லு, என் கட்சியில சொல்ல, நீங்க சொல்லக்கூடாது, அது திமுக சொல்லக்கூடாது, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? எது கண்ணியம்னு சொல்லு. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா?
ஒரு பாலியல் தொழிலாளி அவர். அதுக்கு ஆதாரங்களை நான் கேட்கலாம். நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தபோது நீங்களும் என்ன புடுங்கினீங்க? அவ தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்க வீட்டுல பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசிச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிரா நேசிச்சு வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசிச்சு நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நினைச்சு தினம் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில பெரிய தலைமை, பண்பாடு மிக்க, என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவான ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறது? அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர். நீ எப்படி முடிவு பண்ற? எப்படி முடிவு பண்றீங்க? தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேசுறது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் நிகழ், ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யாரு? எப்படி சொல்லுவ? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கேரளால நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டுக்காரா இல்ல நீதிபதி? அவரும் நீதிபதி தானே, நீதிபதி தானே, அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்துல. சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பண்ணி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்ட? விசாரணை முடிவுல தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ குற்றச்சாட்ட வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதை பத்தி பேசுற? முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க. நடந்துக்குது. இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில. அதுல அந்த கொலையில, அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதுல உங்க கருத்தென்ன? அப்போல வாயில என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறேன் சீமா, அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பண்டிகளின் ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க. பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? என்ன தகுதி வச்சிருக்கீங்க? மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? அங்க கருத்து என்ன இருக்கு? கச்சத்தீவு மீட்புல, காவிரி நதிநீர் உரிமையில, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு. கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது, அதுல உங்க நிலைப்பாடு. மலைகளை எல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு. எதுவுமே இல்லை. தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் கம்யூனிஸ்டே இல்லை. நீ கம்யூனிஸ்டே இல்லை, உனக்கு கருத்தம் எங்க இருக்கு? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா? கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க. எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. தேவையில்லாம குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது. எதுல கருத்து சொல்லிருக்கீங்க? இதுல சொல்றீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அப்பெல்லாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா, புற்று இருந்தது? எங்க போனீங்க? கேவலம் 4-3 சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவுல உங்க கருத்து என்ன? மயிலாடுதுறை 2 பேர் சாராயம் காய்ச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே, அதுல என்ன உங்க கருத்து? இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த 28ல தொடர்ச்சியாக நடக்கிற 26 இடங்கள்ல பாலியல் கொடுமை நடந்தது. அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தின் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன? வா எங்க இருந்தது? ஏன் பேசல? வீட்டுக்காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள், மூத்த தோழர்கள் எல்லாம், அதுல உங்க கருத்து என்ன? ஏன் போராட நீ அனுமதி? அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை, அம்மா சௌமியா அன்புமணியை
அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள சார்? அப்ப அரசு குற்றவாளி, அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டது. அதனால நீ போராடணும். இதுக்கு வாய் திறந்து கருத்து பேசிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு பேசிடுவே? வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு முடிவு வந்தவன்னு பேசு, அப்ப பேசி ஒரு தடவை பார்த்து. அரசியலா நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்ப நான் கேட்கறது புதிய கல்விக் கொள்கையில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு, மும்மொழி கொள்கையில உங்க கருத்து என்ன இருக்கா? இருக்கா? கேவலமா இல்ல? அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி, அதை ஆதரிக்கிற கூட்டணி. இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான். குறுக்க ஓடிட்டு இருக்காது. நீ ஒட்டு நீ ரத்தம் குடிச்சியா தனியா போய் நின்றணும். கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது. விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்க. வா வந்து மலையை பாதுகாக்க வந்து போராடு. நிலத்தின் வளத்தை களை கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் மரியாதை வச்சிருந்தோம். புரட்சிங்கிற வார்த்தையை, போராட்டங்கிற வார்த்தையை கத்துக் கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு. அது சும்மா தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து. இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா? 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க? எதுக்கு தேவைப்படுது தம்பி? கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு? எந்த மக்களின் பிரச்சனை? ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு 14,000 ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போராடினானே, அப்ப வந்தீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த தொகை தான் போராடினீங்களா? இல்ல இந்த பகுதி நேர ஆசிரியர் முழு இதுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா, அதுக்கு போராடினீங்களா? அதுக்கு வந்தீங்களா? அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை? செவிலியர் போராட்டம் இல்ல வேளாண்குடி மக்களின் போராட்டம்? இப்ப கல் இறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சியா எடுக்கிறாரு. அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா? இப்ப மீனவர்கள் ராமேஸ்வரத்துல உன்ன போராடிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களின் பிரச்சனை இல்லையா? அதுக்கு எங்க போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம்? போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்க இருக்கு? பயன்தான். இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான். அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க? எந்த கொள்கை, எந்த இடத்துல நீங்க திமுகவை எதிர்த்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க? தம்பி, மல்லிகை பூவாலையும் மயில் இறகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது. அது கூட நின்றுக்கிட்டு எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? சரி, இவ்வளவு பேசுனீங்க. என் வீட்டுல வந்து ஆள் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சிருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடிச்சு சீரோட இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடிச்சு இழுத்துட்டு போன? அது ஓய்வற்ற ஒரு ராணுவ வீரரை என் வீட்டுல இருக்கிறவர்களை அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? அதை சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே? இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட்? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகபாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீம் அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போட போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காம இப்ப திறக்க வேண்டிய தேவையா வந்தது? இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கலாம்? நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேளு, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் சொல்றது பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு, பேசுகிற தலைவர் பேர் மட்டும் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவ போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துகிட்டவனா இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லயே சொல்றாரு. அப்படின்னு சொன்னது யாரு? உங்க ஐயா சொன்னாருன்னு இப்ப இருக்கிற ஐயா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. இப்ப என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்க பெரியார். ஒண்ணு பெரியார தலைவரா ஏற்றிருக்கீங்க,
அப்ப என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டில உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இல்ல அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்தான் கேட்கும், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்கும். பெரியார பெரியாருன்னு தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறீங்களா? அவர் சொன்னதுதான். இப்ப அவர் சொன்னதான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிது. இப்ப எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்க தலைவர் சொன்னதுதான்ப்பா நாங்க கடைபிடிக்கிறோம், அதுல உங்க கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்றீங்க? நாங்க திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறீங்க, நீங்க வெளியில நடமாட முடியுமான்னு அமைதியா போங்க, அமைதியா போங்க. அதை திறக்க விடுறதுக்கு அண்ணன் இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கேன். தேர்தல் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு 4ஆம் பட்சம். என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற மாசத்து. இப்ப என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு, அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. தேர்தலில் நின்னா நிற்பேன், நிக்கலே நான் போவேன். ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்கிறது, மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யாரு கெடுத்தாலும் தடுத்து போராடுறது வேலை எங்களோட. நீ திறந்துரு பாப்போம், ஸ்டெர்லைட் திறந்துரு. இந்த திராவிட கூட்டம் மாதிரியே நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூடு அதில் ஈடுபட்டவருக்கு 2 மாசத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம், தண்டனை பெற்று. என்ன நடந்தது? கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை? அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா? கதறி கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்ப கொண்டு செய்யல. அப்ப நாங்க வந்தா 2 மாசத்துல எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி நீதியை நிலைநாட்டும். இப்ப ஆட்சியை முடிய போகுது, 5 ஆண்டாக போகுது, ஏன் ஒண்ணும் செய்யல? சாத்தான்குளத்துல எல்லாமே சொன்னீங்க, எங்க செஞ்சீங்க? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். 5 பேர் செத்தானா இல்லையா? செத்தான். யாரோ ஒருத்தன் கொண்டுட்டான். ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் 1 மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது? யார் கேட்டது? அதுக்கான விசாரணை யார் குற்றவாளி? என்ன நோக்கத்துக்காக கொலை நடந்தது? இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதே, அதை நிகழ்த்தியவர்கள் யார்? பின்னணி யார்? ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை? எல்லாருடைய கவனமும் இதிலேயே இருக்குது. காரணம் என்ன? காரணம் சீமான். அப்ப நீ என்னை எதிர்கொள்ள முடியல. நான் நிக்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32 என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்கத்தானே போறீங்க 26ல. முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன். நீங்க அதை விரும்பல, இழுக்கிறீங்க. என்னை அவமானப்படுத்துறது, சிதைச்சிருதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னை சமாளிக்க முடியாம இந்த அவதூறையே சுமத்தி என்னை அது என்னை எப்படி சொல்றீங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போறீங்க நீங்க. அது ஒரு முற்று விரைவில் வரும். நன்றி.